சோர்வோ அல்லது என்ன காரணமோ தெரியவில்லை என்று கூறியிருந்தீர்கள். அது ஒரு புறமாக இருக்க, பொதுவாக ஒரு யுத்தம் நடந்தால் யுத்தத்தில் ஈடுபடுகின்ற தரப்புகள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க முடியாது. அதாவது விடுதலை போராளிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் மீதும் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒப்பீட்டளவிலே ஆளுகின்ற அரசாங்கங்கள் செய்கின்ற அட்டுழியங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது குறைவானவையாக இருக்கும். ஆனால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பக்கம் சொல்லுகின்றோம், இலங்கை அரசாங்கத்தின் மீது ஐநாவினுடைய அறிக்கை முழுமையாக குற்றம் சாட்டுகிறது. அது சரியான தன்னுடைய அந்த அறிக்கை, அதாவது பான் கி மூன் தன்னுடைய கடமையை செய்யாவிட்டாலும் இந்த பேனல் அதை வடிவாக ஆராய்ந்து, இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வடிவாக ஆராய்ந்து இலங்கை அரசினுடைய போர்க்குற்றங்களை விலாவாரியாக புட்டு வைத்திருக்கிறது என்று நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய வழிகளுக்கு ஓரளவுக்காவது ஒரு ஒரு ஆறுதல் கிடைத்த ஒரு மாதிரியான ஒரு தன்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். மறுபக்கம் விடுதலை புலிகள் என்று அதை பொறுப்பேற்பதற்கு விடுதலை புலிகள் பெயர் கூறுகின்றவர்கள் என்று அதனை செய்ய முடியாவிட்டாலும் கூட அந்த விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரித்தவர்கள் என்ற வகையில் அவர்களோடு ஆத்மார்த்த ரீதியாக அவர்களை ஊக்குவித்தவர்கள் என்ற வகையில் ஒரு சமூகம் அந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்க முடியுமா? அல்லது அந்த குற்றச்சாட்டுகளை ஏன் ஆராயக்கூடாது? அதில் என்ன உண்மை இருக்கிறது, என்ன பொய் இருக்கிறது? இவற்றை ஆராய்வதன் மூலமாக எவ்வாறான விடயங்களை நாங்கள் எதிர்காலத்திலே அனுபவ ரீதியாக பெற்றுக் கொள்ளலாம் என்ற விடயங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது முற்றுமுழுதாக அந்த குற்றச்சாட்டுகள் அவர்கள் பேலன்ஸாக இருக்க வேண்டும், புலிகளையும் குற்றஞ்சாட்ட வேண்டும் என்பதற்காக சாட்டுகிறார்கள் என்று போட்டு நாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்பது நியாயமா? இல்லை, நாங்கள் இங்கே பிரித்தானியாவில் ஒரு ஜனநாயக வழியில் இலங்கை அரசோடு வந்து இது இலங்கை அரசுக்கு எதிராக இங்கே வந்து பிரித்தானிய அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து வேலை செய்கின்ற போது இவ்வாறான சர்ச்சைக்குரிய சில விடயங்கள் இப்பொழுது தமிழ் மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பதிலே ஐயமில்லை. எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற நாடாக உருவாக வேண்டும். அதற்கு இலங்கை அரசாங்கம் எங்களை ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்துமாறு தமிழ் மக்கள் மீது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது என்ற நிலையிலே நாங்கள் இந்த நிலை என்று இருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தால் அங்கே இருக்கின்ற மக்கள், அன்றைய அல் ஜசீராவிலே கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒளிக்காட்சியிலே தோன்றி விடுதலை புலிகள் மீது குற்றம் செலுத்துகிறார்கள். தங்களை அங்கே அறிக்கையில வந்திருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் திரும்பவும் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு தேவை என்ன என்று கேட்டால், இந்த மக்கள் ஒரு இயல்பு நிலையாக, அதாவது ஒரு சுதந்திரமான நிலையிலிருந்து ஒன்று சொன்னார்களா, இல்லை என்றால் ஒரு நிர்பந்தம் காரணமாக சொன்னார்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்குதான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு நடுநிலைமையில இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களை ஒரு இயல்பு நிலைவாக்கில் சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டு அப்போது நடக்கின்ற விசாரணையில் அவர்கள் தோன்றி எதனை கூறுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த மக்கள் தான் அங்கே இருந்தார்கள், அவர்கள் தான் அதன் சாட்சிகள். அங்கே என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் செலுத்துகின்ற போது அவர்கள் ஒரு சுதந்திரமான முறையில், ஒரு நீதியான முறையில் அவர்களின் உயிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற உத்தரவாதம் வருகின்ற நிலையில் அவர்கள் தோன்றி கூறுகின்ற போது அதனை நாங்கள் ஏற்பதை தவிர வேறு வழி என்று எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதேவேளை இப்போது புலிகள் மீதான குற்றச்சாட்டு இது ஒன்று புதிதாக வைக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் இதே குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். இப்போது முதலாவது விடயம் என்னென்றால், இலங்கை அரசின் குற்றச்சாட்டுகள் மிகவும் பலமாக இருக்கின்றது. முதலாவது அந்த போரிலே அவர்கள் நடந்து கொண்ட விதம், அங்கே போரிலே மக்கள் கொல்லப்பட்ட விதம், அங்கே இப்பொழுது 40,000 மக்கள் கொல்லப்பட்ட என்றதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த அறிக்கை சொல்கிறது. அதே போல இரண்டாவது இலங்கை மீது மிக பாரிய குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டால், இலங்கை அந்த போரின் பின்னர் கூட மக்களுக்கு ஒரு இயல்பு நிலை வாழ்க்கையை தரவில்லை. அதன் பின்னர் கூட மக்களை அங்கே ஒரு போர்க்குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற என்ற ரீதியிலே இலங்கை மீது இந்த குற்றச்சாட்டு வருகின்றதால் இலங்கை அரசாங்கத்துக்கு மிக பாரிய ஒரு தலைவலியை கொடுக்கின்ற ஒரு விடயம். மூன்றாவது விடயம், இந்த அறிக்கை இலங்கை விசாரணை ஒன்று நடத்துவதாக கூறி நடத்துகின்ற அந்த அவர்களின் நல்லிணக்க குழு, படித்தனைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை இவர்கள் லிட்டில் கான்பிடன்ஸ், அதாவது நம்பிக்கை மிகவும் குறைந்த ஒரு அமைப்பு என்ற ரீதியிலே வர்ணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மூன்று நிலையிலே, போர்,
போரின் பின்னர் அதன் பின்னரான அவர்களின் விசாரணை மூன்றையுமே இலங்கை அரசாங்கத்தை அவர்கள் குறை கூறுவதன் காரணமாக இலங்கை அரசாங்கத்தை இது மிகவும் பாதிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆனால் இங்கே தமிழ் விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு விட்டார்கள் என்றதற்காக நாங்கள் இந்த அறிக்கைக்கு எதிராக போராடக்கூடியது இந்த காலகட்டத்தில் அவ்வளவு தூரம் சாதுரியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த வகையிலே இப்போது ஓரளவுக்கு பல்வேறு விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். இந்த அறிக்கையினுடைய தாக்கம், அதாவது பொதுவாக கடந்த 2 விருதுகள் நிகழ்ச்சியில் கூட இதை பலரும் பேசியிருக்கிறார்கள். இந்த அறிக்கை இப்பொழுது பலமாக எல்லார் மத்தியிலும் பேசப்படுகின்ற அறிக்கையாக இருக்கின்ற பொழுதிலும் அண்மையில் கூட அதாவது யூனிவர்சிட்டி பிரஸ் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு சபை சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளோடு இவர் ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகம் பேசுகின்ற பொழுது தனக்கு அதிகாரம் இல்லை, அந்த நாடுகளுக்கும் அந்த நாடுகள் அதாவது ஒன்று சர்வதேச விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த விசாரணையை நடத்த வேண்டிய நாடு முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றது பாதுகாப்பு சபையிலே இருக்கின்ற நாடுகள் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளினுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே இந்த அறிக்கை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது, இது குறித்த விடயங்களிலே எனக்கு அதிகாரம் இல்லை என்ற விடயத்தை அவர் சொல்லி காட்டியிருந்தார். ஆனால் இவை ஓரளவுக்கு பல்வேறு விடயங்களிலே இன்றைய கூட சீனா சொல்லியிருக்கின்றது, இலங்கை விவகாரங்களில் சர்வதேச சமூகம் தேவை என்று தலையீடு செய்யக்கூடாது என்று மிகவும் தெளிவாக சீனா என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு சூழலில் இந்த அறிக்கையினுடைய எதிர்காலம் குறித்து பிரித்தானிய தமிழர் பேரவை பல்வேறு விடயங்களிலே தங்களுடைய நடவடிக்கைகளை முடக்கிவிட்டிருக்கின்ற என்ற நிலையில் என்ன கருதுகிறீர்கள்? இங்கே இருக்கிற நிலைமை என்னவென்றால், ஒருவரை கொலை செய்தால் கூட அதற்கு ஒரு நீதிமன்ற விசாரணை ஒன்றை அந்த குற்றவாளி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இங்கே 40,000 மக்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையை ஓரளவு ஏற்றுக்கொள்கிறது. அதன் முன்னாள் பேச்சாளர் கூட அதனை கூறுகிறார் 40,000 என்று. இங்கே பிரிட்டனில் இருக்கக்கூடிய டைம்ஸ் சஞ்சிகை 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறது. ஏற்கனவே ஐக்கிய நாடு சபை 7,000 பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறுகின்றோம். இவ்வாறு ஒரு மாபெரும் படுகொலை நடக்கின்ற போது அதனை விசாரிக்கின்ற சக்தி இந்த உலக அமைப்புகளிடம் இல்லாமல் இருப்பது இந்த உலக நீதிகளிலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறு. அது திருத்தப்பட்டு ஏதாவது ஒரு வழியில் இன்று உங்களுக்கு இதை செய்வதற்கான அதிகாரம் இல்லை என்றால் அந்த அதிகாரத்தை ஏதாவது ஒரு வழியில் ஏற்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதமும் எங்களுடைய எதிர்பார்ப்பும். இப்போது அதை ஐநாவுக்குள்ளே கொண்டு செல்லுகின்ற போது பழைய ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர்கள் இந்த பாதுகாப்பு சபையை மீறியும் சில இடங்களில் செய்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த லிபியா மீது தாக்குதல் நடத்துவதற்குத்தான் இந்த 5 வீட்டோ நாடுகளும் சேர்ந்து நின்று செய்தார்களே தவிர இதற்கு முதலில் நடந்த பல விடயங்களிலே இந்த 5 வீட்டோ நாடுகளும் சேர்ந்து நின்றதாக நாங்கள் அறியவில்லை. ஆகவே எவ்வாறு ஒரு மிகப்பெரும் அழுத்தத்தை தமிழ் மக்களும் இந்த மனித உரிமை அமைப்புகளும் ஏற்படுத்துகின்றனோ அதன் அடிப்படையில் தான் ஐக்கிய நாடுகள் செயலாளர் கூட தனது முழுமையான அதிகாரத்தை பாவிப்பதற்கான ஒரு ஏதுநிலை உருவாகும். இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்கா இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறது. பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை தனது அறிக்கை மூலம் இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட நிலை நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை என்றபடியால் நாங்கள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் என்று பார்க்கின்ற போது இந்த போக்குவரத்து விசாரணையை நடத்துவதற்கு இலங்கை ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடை ஒன்றை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏனென்று கேட்டால் இப்பொழுது இந்த உலகத்துக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டு விட்டது. இலங்கையிலே நடந்திருக்கக்கூடிய பாரிய போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்தின் குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற போது இலங்கையிலே நடந்த இனப்படுகொலை நிரூபிக்கப்படும். இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டால் அந்த மக்கள் திரும்பி செல்வதுதான் ஒரே ஒரு தீர்வாக இருக்கும் என்ற ஒரு அச்சம். அந்த ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இலங்கை அரசாங்கம் இந்த அறிக்கையை மிகவும் பாரதூரமானதாக எடுத்துக்கொள்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளே இருந்து வேலை செய்து அவர்களை கூட இந்த விடயத்தில் கொண்டு வருவது போர்க்குற்றத்தை கொண்டு வருவது அழுத்தம் கொடுப்பது. அதே போல இங்கு தமிழ் மக்கள் தாங்கள் வாழ்ந்து கொடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகளின் பிரதமர்கள் எப்படி பிரித்தானிய பிரதமர் போர்க்குற்றத்தை வேண்டும் என்று கோரினாரோ அதே போல தமிழ் மக்கள் வாழ இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு பிரதமர்களும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இங்கே பிரித்தானிய தமிழர் பேரவையில் அந்த லொபி அமைப்பினர் இப்பொழுது வேலை செய்ய துவங்கியிருக்கிறார்கள். எல்லா எம்பிக்கள் மூலம் இந்த போர்க்குற்றத்தை கொண்டு வந்து பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒரு போர்க்குற்றம் வேண்டும் என்கின்ற போர்க்குற்ற விசாரணை வேண்டும் என்ற ஒரு
வாதத்தை கொண்டு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலம் ஒரு அழுத்தங்களை கொடுத்து இந்த போர்க்குற்றத்தை நிச்சயமாக நாங்கள் விசாரிக்க வைக்க வேண்டும், அங்கே உயிரிழந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழிகளை நாங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம், இங்கே பிரித்தானிய பத்திரிகைகள் அதிகமாக இது ஒரு ஓரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே இப்பொழுது வரக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது. சனர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், அவர்கள் ஒரு பாரிய ஒரு கொடூரமான காட்சிகளை அறிவிக்கப் போவதாக அவர்கள் கூறியிருப்பதாக மற்ற பத்திரிகைகள் சொல்லி இருக்கிறார்கள். அன்றைய டெலிகிராப் கூட இவர்களை பேட்டி வந்திருக்கிறது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாரிய கொடூரமான காட்சிகளை நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். அதற்கு ஒரு பிந்திய இரவிலே என்றால் 7 மணி அந்த நேரங்களிலே சிறுவர்களும் பார்த்து விடுவார்கள் என்ற காரணத்தால் பிந்திய நேரத்திலே அவர்கள் ஒளிபரப்ப போகிறார்கள். அது கூட ஒரு இன்னும் போர்க்குற்றத்திற்கு மீதான விசாரணை வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்கும் என்று நாங்கள் பெரிதாக கருதுகிறோம். இதற்கு முன்னர் நடந்த பல இனப்படுகொலை நடந்திருக்கின்றது. அதனை யாரோ ஒரு ஊடகவியலாளர்கள் தான் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை உருவாக்கி கொண்டு வருவார்கள். அவர்கள் உருவாக்குகின்ற அந்த அழுத்தத்தின் பயனாகத்தான் அந்த விசாரணைகள் நடந்திருப்பதை நாங்கள் வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு இப்பொழுது இங்கே பிரித்தானிய ஊடகங்கள் நடக்கிறது. இந்த பிரித்தானிய ஊடகங்கள் அதனை செய்கின்றன. அதே போல அதே விதத்தில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த ஊடகவியலாளர்களின் நலன்களை வென்று அவர்களுக்கு உண்மை நிலையை விளங்க வைத்து அவர்களுக்கு உண்மையான தகவல்களை கொடுத்து அங்கே அவர்களும் வேலை செய்கின்ற போது ஒரு பாரிய ஒரு மாற்றம் ஒரு உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக உருவாகும் என்றே நாங்கள் நினைக்கிறோம். இவ்வாறான ஒரு சூழல் உருவாகி வருகின்ற பொழுது நீங்கள் இந்த பிரித்தானிய தமிழர் பேரவை இனப்பிரச்சனை குறித்த பல்வேறு விடயங்களை கூட நீங்கள் கடந்த காலங்களிலே அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு கதைச்செல்லாம் இருக்கிறீர்கள். இந்த ஐநாவினுடைய அறிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்கலாம் என்றிருக்கின்றேன். நேற்று நடந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சந்திப்பிலே அரசாங்க தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள், அதிகார பரவலாக்கத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அது இன்று ஊடகங்களிலே வந்திருக்கின்றது. எங்களுடைய குளோபல் தமிழ் நியூஸ்.net கூட அதனை போட்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு அதி தீவிரமான ஐநாவினுடைய அறிக்கை சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற வேளையிலே இலங்கை அரசாங்கம் தன்னுடைய அந்த ட்ரம்ப் கார்டு என்று சொல்லுவார்கள், என்ன துரும்பு சீட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைத்தோ அல்லது உள்நாட்டிலே ஒரு அதிகார பரவலாக்கத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அந்த இணக்கத்துக்கு வர இருக்கிறோம் என்று ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு விடயத்தை முன்மொழிந்து அதனை ஒரு பாரிய பிரச்சாரமாக மேற்கொள்கின்ற நேரத்தில் இந்த ஐநாவினுடைய அறிக்கை குறித்து தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு, இந்த உக்கிரம், இந்த அதி தீவிரம் என்னவாக மாறும் என்று நினைக்கிறீர்கள்? இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்தவரை நாங்கள் அவர்களின் எல்லைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் அங்கேதான் வாழ்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு இங்கே நாங்கள் இருந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அளவு அது தீவிரமாக செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் அங்கே உயிர் ஆபத்து இருக்கின்றது. அவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. இப்போது அவர்கள் அங்கே இருக்கின்ற போது அவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு அங்கே இருக்கிற இயல்பு நிலை வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் பாடுபட வேண்டியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே ஒரு தமிழ் மக்கள் தரப்பாக அவர்களுக்கு சென்று ஒரு அதிகார பரவலாக்கத்தை இலங்கை அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்கள் என்ற கருத்து அநேகமாக அது சாத்தியமாக இருக்கக்கூடியது ஒன்று அல்ல. இவ்வாறான ஒரு நிலப்பாட்டில் இவ்வாறான நிலைமை நடக்கின்ற போது அவர்கள் போய் பேசுவது, அவர்கள் அங்கே ஒரு அதிகார பரவலாக்கத்தை கொண்டு வருவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயம். நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு நிலை வாழ்க்கைக்காக பாடுபடுவதன், சிறையிலே இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகள், தமிழக சுதந்திர வீரர்கள், அதேவேளை சாதாரண பொதுமக்கள் கூட ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சிறையை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதிலும் சென்று அதிகமாக அவர்கள் ஒரு அதிகார பரவலாக்கத்தையோ இல்லை என்றால் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியது போல ஒரு சமஸ்தி அமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்காக பாடுபடுவோம் என்று அவர்கள் கூறுவது அங்கே இருந்து செயற்படுகின்ற ஒரு அமைப்பு என்ற அது சாத்தியமற்றதாகவே நாங்கள் நினைக்கின்றோம். இல்லை, நான் கேட்ட கேள்வியினுடைய இது விடயம் என்னவென்றால் இவ்வாறானதொரு